சென்சார் போர்டில் அரசியல்வாதிகளை போடாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவாளர்கள் சங்கிகளாக இருக்கிறவன் வலதுசாரியாக இருக்கிறவனை பூரா சென்சார் போர்டில் மெம்பராக போட்டு வச்சுருக்காங்க. ஒரு படம் பார்க்குறதுக்கு 4000 ரூபா, 10 படம் பார்த்தாங்கன்னா மாதம் 40,000 ரூபா. அதில் போய் குரட்டை விட்டு தூங்குறவனும் இருக்கான், அவனுக்கு 4000 தான். இது இந்த மாதிரி இந்த செட்டப் யாருக்கானது? சென்சார் போர்டில் யார் மெம்பராக இருக்குன்னா எழுத்தாளர்கள், கவிஞர்கள், சிந்தனையாளர்கள், திரைப்பட இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் அப்படின்னு கலைத்துறை சார்ந்த ஆளுமைகளை நீங்கள் சென்சார் போர்டில் நியமிக்கணும். அவங்க ஒரு ஜட்ஜு மாதிரி ஒரு நீதிபதியினுடைய மனநிலையில் இருந்து அதை பார்க்கணும். இவன் பூரா கட்சிக்காரனை கொண்டு வந்து உள்ள இறக்குமதி பண்ணால் கட்சிக்காரன் என்ன பண்ணுவான்? திமுகவுக்கு ஆதரவாக படம் வருது, பராசக்தி விடக்கூடாதுன்னு நினைப்பான். இவர் விஜய் பெரிய ஆளாக வளரக்கூடாதுன்னு நினைப்பான். அப்போ அரசியல் உள்நோக்கத்தோடு இதை அணுகுகிறார்களா அப்படிங்கிறது தணிக்கை குழு உறுப்பினர்கள் மீதே நமக்கு மிகப்பெரிய அளவில் சந்தேகம் இருக்குது. ஏன்னா அந்த நியமனங்கள் என்பதே உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிற பட்சத்தில் நம்ம அதை சந்தேகப்படாமல் இருக்க முடியாது. நம்ம யாரும் தனி மனித தாக்குதல் அல்ல. நாளைக்கு அரசாங்கம் மாறும், இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு நாளைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வரும், நாளைக்கு வேற கவர்மெண்ட் வரும்னா அன்னைக்கும் இந்த மாதிரியான போக்கு இருந்துச்சுன்னா இதே சிக்கல் காலங்காலமாக நீடிக்குதுன்னா இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கோளாறு தானே தவிர அதை கண்டிக்க முன் வராமல் அரசாங்கத்தை காப்பாற்றுற வேலையெல்லாம் சரத்குமாரும் செய்யக்கூடாது.